காதல் விவகாரத்தினால பிரச்சனை மேல பிரச்சனையா போயிட்டுருக்கு. தம்பிய கடத்துனாங்க அப்படின்ற மாரிலாம் போயிட்டுருக்கு. அது எதனால என்ன விஷயம்னு தெரியல எனக்கே. ஜெகன்மூர்த்தி ஐயா, அப்புறம் ஏடிஜிபி அவங்க அந்த சாரோட கார் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன நடந்ததுன்னும் எங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் லவ் பண்ணோம். நான் 5 இயர்ஸ் கிட்ட லவ் பண்ணோம். கல்யாணம் பண்ணோம். அவங்க வீட்ல பிடிக்காம போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அவங்க வந்தாங்க. வந்து பேசினாங்க. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க. நாங்களும் எழுதி கொடுத்தோம். ஒய்ஃப் போகமாட்டேன், இல்லை நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 3 வாட்டி எழுதி கொடுத்தோம். பூந்தமல்லி ஸ்டேஷனில் 2 வாட்டி எழுதி கொடுத்தோம். திருவள்ளூர் ஸ்டேஷனில் எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு அங்கேயும் ஒரு வாட்டி எழுதி கொடுத்தோம். எழுதி கொடுத்ததுக்கு அவங்க ப்ராப்பராக எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி அவங்களும் ஸ்டேஷனில் எழுதி வாங்கிட்டு தான் லாஸ்ட் டைம் அமுச்சு விட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேயும் அமுச்சு விட்டதுக்கப்புறம் நான் ஓகே, ப்ராப்ளம் இல்லை, சால்வ் ஆயிடுச்சு எல்லாம் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் ஒர்க் போக ஆரம்பித்தேன். ஒரு 2 மந்த்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அதுக்குள்ளே திடீர்னு இந்த மாதிரி சம்பவம்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வேறு இடத்துல தான் இருந்தேன். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் எதனா வெளிநாடு எதனா போனீங்களா? இல்லை, வெளிநாடுலாம் எங்கேயும் போகல. எப்போ கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணது 15ஆம் தேதி ஏப்ரல் மந்த் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறமா வந்து இப்போ உங்கள் தம்பியை கடத்தினாங்கன்றது ஒரு சம்பவம் உண்மையா? கடத்தினாங்கன்றது அதுதான் சார், இவங்க சைடில் தான். அவங்க அப்பா சைடுன்றது தெரிஞ்சதுனால நாங்கள் ஓகே, அவர் பேசினாங்க இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னார் தம்பி. சரி ஓகே, அவர் தானே பண்ணிட்டாங்க. இல்லை கேஸ் கொடுத்தோம். மறுநாள் காலையில் கேஸ் கொடுத்தோம். அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவருக்கு நிறைய மரியாதை இருக்குது, இது மாதிரி அவர் கேஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போனான்னா பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அவங்க இல்லாமல் போய் பழகணும், எப்படி இருந்தாலும் பார்க்கணும் அவங்க இன்னொரு வாட்டி. அவங்க நான் போலனாலும் என் ஒய்ஃப் சைட்லேருந்து போவாங்க, மீட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம். புதன்கிழமை வாங்கினோம். ஆமாம். அவர் எந்த ஊர் ஆக்சுவலாக? அவர் தேனி சார். உங்க அம்மா சொன்னாங்க புரட்சி பாரத கட்சி தலைவருக்கு சம்மந்தம்லாம் இல்லைன்னு, அது உண்மைதானா? ஆமாம் சார், எங்கள் சைட்லேருந்து அந்த அவர் எனக்கும் கால் பண்ணவும் இல்லை, அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை. அவர் தலைவர், அவர் மேலே இந்த மாதிரி ஆமாம், என் பிரச்சனையில் சம்மந்தம் இல்லை. எதனால இழுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்களும் எழுதி கொடுக்கல. 4 இயர்ஸாக இவங்களை எனக்கு தெரியும். நாங்கள் 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தோம். 1 இயராக ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்தோம். ஸோ வந்துட்டு வீட்டில் தெரிஞ்சிச்சு அப்படின்றனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு 3 தடவை ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. வீட்டிலேருந்து வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். 3 தடவை ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி கொடுத்துட்டோம். அப்புறம் திரும்பி உங்கள் தம்பியை தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பேசணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அது என்னன்னு தெரியல. அம்மா பதட்டத்தில் அந்த மாதிரி கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோடனே அது கொஞ்சம் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சரி ஓகே, அவங்க தான் தெரிஞ்சிச்சு காம்ப்ரமைஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பான்னு தெரிஞ்ச முன்னாடி காம்ப்ரமைஸாக போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் யாரோ இந்த மாதிரி ஏடிஜிபியோட கார் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தி ஐயா பேர் சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு என்னன்னே புரியலை. ஏன் அவங்களாம் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆனாங்க, எதனால் அவங்க பேர்லாம் வருது, எங்களோட கேஸ்னால ஏன் அவங்க பேர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக இது வரைக்கும் புரியவே இல்லை. எங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எங்களை நிம்மதியாக விட்டாங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட ஃப்யூச்சர் அடுத்தடுத்து நான் இப்போ படிக்கணும் அப்படின்னு நினச்சா நான் படிப்பேன், ஒர்க் போகணுன்னு நினச்சா நான் என்னோடய ஜாப் வச்சு ஒர்க் போவேன். ஸோ எங்களை நிம்மதியாக விட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள். உங்களை எதாவது மிரட்டினாங்களா? இல்லை, என்ன எதுவும் மிரட்டலை. காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஓகே, இத்தனை தடவை வந்துரு வீட்டுக்கு வா அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு ரிசப்ஷனாகவோ இல்லை திரும்பி மேரேஜ் எல்லாரையும் கூப்பிட்டோம், மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே ஓகே தான் சொன்னோம். அவங்க ஏன் திடீர்னு இப்படி இறங்கினாங்க, இந்த பையனை கூப்பிட்டு போய் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியும். இந்த தொடர்பு இந்த கேஸ் உங்கள் கேஸில் ஏடிஜியோட கார் வந்ததாகவும் அவரு அந்த தம்பி கடத்தினதாகவும் ஜெகன்மூர்த்தி இன்வால்வ் ஆனதாகவும் கூறப்படுகிறது. இன்றைக்கி இந்த கேஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரிய கேஸாக போயிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்கம்மா? ஆனால் எங்களுக்கு என்ன இது வரைக்கும் புரியல. ஏன்னா இவங்க அந்த கார் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிற போதெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல இல்லை. நாங்கள் ஒர்க் ஓகே பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம இவருக்கு ஒர்க் அங்கே செட் ஆகிடுச்சு. சரி நம்ம அங்கேருந்து கொஞ்ச நாள் ஒர்க் பார்க்கலாம், சரி நாங்கள் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவேன், இல்லாட்டி 1 இயர் ஒர்க் போயிட்டு அப்புறமா கூட அதை நான் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானில் தான் நாங்கள் இருந்தோம். திடீர்னு தான் எல்லா நியூஸும் போகிறது. இப்போ எங்களுக்கே தெரியாது. இப்போ நியூஸில் ஒவ்வொன்றா வர தான் எங்களுக்கே ஷாக்காக இருக்குது. என்னடா இது இப்படி இல்லாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த அரெஸ்ட் ஆனாங்கல்ல, வனராஜா உங்க தந்தை வச்சுங்க, மணிகண்டன் யாரு, கணேசன் யாரு, சரத்குமார் யாரு, மகேஸ்வரி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல சரி. மகேஸ்வரி உங்களுக்கு ரிலேட்டிவ் இது கிடையாது? கணேசன் தெரியும். அவர் அவர் எங்க என்ன ரிலேட்டிவ் உங்களுக்கு? அவர் வந்துட்டு டாடி கிட்ட பார்ட்னரா இருந்தார். ம். எனக்கோ சித்தப்பா, நான் அவரை வந்துட்டு சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கனால அவரை சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவேன். ம். அவர்னால எனக்கு அவர் தெரியும். ம். இல்ல ஏடிஜி சாரோடைய லிங்க் உங்க உறவினர்ல யாரும் இருக்கா மாதிரி சொல்றாங்க, அது தெரியுமா? எனக்கு அது தெரியாது. ம். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தேவை? பாதுகாப்பு ஏதாவது வேண்டுமா? நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு வந்துட்டு அது போலீஸ் தரப்புல அவங்க எங்களுக்கு மேல இருந்து உத்தரவு வந்திருக்கு, நாங்க தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்க வந்துட்டு எந்த இதுவும் பண்ண மாட்டோம். ம். எங்களை வந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாச்சும் நாங்க வெளியே வந்து எங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் வேணும். எவ்வளவு நாள் நாங்க இந்த பிரச்சனையிலேயே உட்காந்துருக்கு, 3 months ஆச்சு இந்த பிரச்சனையில தான் நாங்க உட்காந்துருக்கோம். இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடியணும், முடிஞ்சிட்டு எங்களுக்கு நார்மல் லைஃப் வேணும். அதுதான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.